கல்யாணம்னு வந்துட்டேன்னா இந்த ஊரில் இந்த ஒரு ரெசிபி ஃபேமஸ். இதுதாங்க நம்ம காயல் களரிக்கறி. இந்த ரெசிபிக்கு கரெக்டான மசாலா அளவு இருக்கணும். அதே மாதிரி கடைசியாக ஆட் பண்ணுற பாதாம் கேஷ்யூ பேஸ்ட்டுக்கு தான் ஃப்ளேவரே அடங்கியிருக்கு. இது கரெக்டாக விடணும். இது விட்டால் தான் அதோட டேஸ்ட் அத்தன்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 50 ml தேங்காய் எண்ணெய், அதுக்கு பாதி நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூனும் 2 டீஸ்பூன் தயிர் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கரிஞ்சிடக்கூடாது. மட்டன் நான் 500 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன்லேயோ இல்லை பீஃப்லேயோ பண்ணிக்கலாம். சேம் மெத்தட் தான். மசாலாவோட அளவு நான் சொல்லிடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இந்த 5 மசாலாவையும் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்தக்கப்புறம் நம்ம கிண்டக்கூடாது. இது கூட ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற ஒரு பல்லாரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்து மூடி வச்சுருங்க. கிண்டக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வேக வைக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 5 பாதாமும் ஒரு 5 முந்திரியும் நல்லா ஹாட் வாட்டரில் ஊற வச்சுருங்க. ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இதை ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்துருங்க. மூடி வச்சு ஒரு 40 மினிட்ஸ் வேக வைங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் குக்கரில் போட்டால் சரியாக வராது. சட்டியில் தான் வேக வைக்கணும். சட்டியில் வேக வச்சா தான் அதோட அத்தன்டிக் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடிப்பொலி சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போவே அந்த கல்யாண வீட்டு வாசம் பயங்கரமாக மூக்க நுழைக்குதுங்க. மட்டன் நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு அரைச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். இதில் தான் நம்மளோட ஃபுல் ஃப்ளேவரே இருக்குது. அரைச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் நான் தேங்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு புது ரெசிபியோட சந்திப்போம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.